வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. என்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மரக்கறி பேட்டிஸோட வந்திருக்கேன். இந்த மரக்கறி பேட்டிஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். பேட்டிஸ் மார்க்க குழைக்கிறதுக்கு இதுல ஒரு பிரம்மாண்ட டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது, எல்லாட்டிக்கு மைதாமா 250 கிராம், எல்லாட்டிக்கு 1 கப் பிளஸ் 1/3 கப் இருக்கு. 250 கிராம் எல்லாட்டிக்கு 1 கப் பிளஸ் 1/3 கப் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது, இந்த உப்பையும் இதில் சேருங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எல்லாட்டிக்கு 15 கிராம் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. போட்டு முதல் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் இருக்குது, 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் குழைச்செடுப்போம். உங்களுக்கு பால் விட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் தண்ணியை மட்டும் சேர்த்து குழைக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரொட்டி குழைக்கிற மாதிரி தான் குழைச்செடுக்கணும். நான் 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் பசுப்பாலையும் விட்டுருக்கிறேன். ஸோ இதை நல்லா வழியாக பிசைஞ்சு குழைச்சிடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது, 30 மில்லி லிட்டர் எல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழையுங்க, கூட விடாதீங்க. நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். அதில் 15 மில்லி லிட்டர். ஸோ நான் விட்ட 125 மில்லி லிட்டர் எல்லாட்டிக்கு 1/2 கப் பசுப்பாலும் தண்ணி வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். தாராளமாக காணும். ஸோ இந்த இப்படி குழைச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி போட்டு ஒரு 7 நிமிஷம் நீட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை போட்டு இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு 7 நிமிஷம் இதை நீட் பண்ணி எடுங்கோ. ஸோ இப்போ 3 நிமிஷமாக இதை குழைச்சிருக்கிறேன். ஸோ இதை நல்லா நீட் பண்ணி குழைச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களோட பேட்டிஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு 6 நிமிஷமாக நீட் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் நீட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 7 நிமிஷமாக நீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீட் பண்ணி முடிஞ்சுது. நான் இப்படி இதை நீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு செப்பரேட்டான பவுலில் இதை வச்சுட்டு 45 நிமிஷம் இல்லாட்டிக்கு 1 ஹவர் வந்து இதை வந்து நான் ரைஸ் பண்ண வைக்க போகிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் இதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு கடுகு வடிக்கணும். கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க பெருஞ்சீரகம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இந்த பெருஞ்சீரகத்தை இதில் போடுங்க. இதில் வந்து மீடியம் வெங்காயத்தில் பாதி இருக்குது, இதே இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நான் 5 சின்ன பச்சை மிளகா போடுறேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு காம்பு சின்ன வெட்டி இருக்குன்னு இதையும் இதில் போடுங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் மாதிரி வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வதக்கி இருக்கிறேன். இது வதக்கின பிறகு ஸோ இதில் வந்து சோயா மீட் இருக்குது. சோயா மீட் எடுத்து அது சுடுதண்ணிக்க ஊற வச்சு அதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து இப்படி சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். 1/2 கப் எல்லாட்டிக்கு 55 கிராம் சோயா மீட் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, 150 கிராம் எல்லாட்டிக்கு 1 கப் உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி சின்ன வெட்டி இருக்கிறேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கேரட் இருக்குது, 65 கிராம் எல்லாட்டிக்கு 1/2 கப் கேரட் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன், இதையும் இதில் போடுங்க. கோவா இருக்குது, 85 கிராம் எல்லாட்டிக்கு 1/2 கப் கோவா இந்த இப்படி சின்ன வெட்டி இருக்கேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து லீக்ஸ் இருக்குது, 30 கிராம் எல்லாட்டிக்கு 1/2 கப் லீக்ஸ் எடுத்து இதையும் சின்ன வெட்டி இருக்கேன், இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் இப்போதைக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர், இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் அடுப்பை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் இதை அவிய விட போகிறேன். நான் இடக்கிட வந்து இதை கிளறி விடுங்க, இல்லாட்டிக்கு அடி பிடிச்சிடும். இப்போ 4 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஹீட்டை வந்து கூட்டி வைக்காதீங்க, இல்லாட்டிக்கு எரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 6 நிமிஷம் இடக்கிட கிளறி வதங்க விட போகிறேன். 4 நிமிஷம், இன்னொரு 4 நிமிஷம் ஆகிட்டு இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ டோட்டலி வந்து 8 நிமிஷமாக இதை நான் வதங்கி கொண்டிருக்குது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, 1 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது, இல்லாட்டிக்கு 45 ml தண்ணி. இப்போ இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இதுக்கு நிறைய தண்ணி விடுறதில்லை என்றால் இந்த கிழங்கு அவிக்கிறதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ அடுப்பை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நான் திருப்பி மூடி போட்டு மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு 10 minutes வந்து இதை நான் அவிய விட போகிறேன். இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ சரியாக 5 நிமிஷம் வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்லேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்லியாக மசிச்சு விடுங்க. கிழங்கு சின்ன சின்ன வட்டி போட்டிங்கன்னா தான் டக்குன்னு அவியும். ஸோ இதை நான் இப்போ லைட்லியாக மசிச்சிருக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு அவி விடுவோம். ஸோ இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆகிட்டுது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து லைம் ஜூஸ் இருக்குது, அரைவாசி தேசிக்காய் இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லைம் ஜூஸை விடுங்க. ஸோ இப்போ நான் இதை புழிஞ்சு விட போகிறேன். நான் புழிஞ்சு விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. உப்பு காணாட்டிக்கு நீங்கள் சேருங்க உப்பு கொஞ்சம். ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது செய்து முடிஞ்சது. இது நான் கொஞ்சம் நேரம் ஆற வைக்க போகிறேன். சரியா வந்து 1 மணித்தியாலமாக ஆயிருக்குது, 1 hour. இதுக்கு கொஞ்சம் லைட்லியாக வந்து ஏர் இருக்குது. இதை புஷ் பண்ணி எடுத்துட்டு சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி போட்டு இதில் தான் வச்சு இந்த பேட்டிஸுக்கு உருட்ட போகிறேன் கவுண்டர் டாப்பில். ஸோ இந்த நான் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் மா எடுத்து டஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உருட்டுறதுக்கு லேஸாக இருக்கும், ஈஸியாக. இதில் கொஞ்சம் மா எடுத்து இதை நல்லா ரவுண்டாக பிடிச்செடுக்கணும். இப்படி ரவுண்டாக எடுத்துட்டு இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க 2 பக்கம். ப்ரெஸ் பண்ணி போட்டு அந்த ரோலிங் பின்னால் ரோல் பண்ணுவோம். நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுங்கோ, மெல்லிசா. ஸோ இப்படி ஓவலாக நல்லா நீட்டாக மெல்லிசாக இதை ரோல் பண்ணி எடுங்கோ. இப்படி நீட்டாக உருட்டிங்கன்னு சொன்னால் கூட செய்யலாம், இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். இந்த நல்ல மெல்லிஸாக உருட்டி இருக்கிறேன். ஃபில்லிங்கை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து ஸோ இப்படி வச்சுட்டு ஸோ இப்படி பிடிச்சி போட்டு ஸோ அப்படி 4 ஃபில்லிங் வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கத்துலேருந்து மூட போகிறேன். ஸோ அப்படியே எடுத்து மூடி போட்டு ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த கையில் தண்ணி எடுத்துட்டு இந்த எட்ஜஸுக்கு பூசி விடுங்க. உங்களுக்கு சீல் பண்ண ஈஸியாக இருக்கும். சீல் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி போட்டு ஸோ நாங்கள் 4 ஃபில்லிங் வச்சபடியாக நீங்கள் வெட்டைக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னு சொன்னால். ஸோ நாங்கள் ஃபில்லிங் வச்சுருக்க இந்த இடையில இருக்குல்ல, இடையிலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்கே வெட்டுறேன்னு சொல்லி. ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டு ஃபிஷ் கட்டர் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நான் இன்றைக்கி இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ண போகிறேன் வெட்டுறதுக்கு. இல்லாட்டிக்கு உங்கள்கிட்ட டின் பால் கேன் இருந்தேன்னா நீங்கள் அதால் வெட்டலாம். ஸோ இப்போ இதை வந்து வச்சுட்டு ஆகலம் வந்து எட்ஜு கொண்டு வர தேவையில்லை. டம்ளரோட அரைவாசி இருக்குது தானே, இந்த அரைவாசி வந்து வெளியில் இருக்குது. டம்ளரோட அரைவாசி வந்து உள்ளுக்கு இருக்குது. இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது அரைவாசி டம்ளர் வந்து வெளியில் இருக்குது, அரைவாசி உள்ளுக்கு இருக்குது. அதே மாதிரி சேம் திங் ஒன்று எடுத்து புறம்பா எடுத்துட்டு இந்த முள்ளு கரண்டியால் இப்படியே அமர்த்தி விடுங்க. ஸோ அதே மாதிரி இதையும் அமர்த்தி விடுவோம். ஹீட்
ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். செய்து வச்ச பேட்டிஸ் இருக்குது. இப்போ இதை நாங்கள் போட்டு பொரிச்செடுப்போம். இப்படி கோல்டன் ப்ரௌனை வரைக்க இதை இறக்கி எடுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது இந்த வெஜிடபிள் பேட்டிஸ், மரக்கறி பேட்டிஸ் செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனில் சந்திக்க பெறையும். நன்றி, வணக்கம்.